அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேர் நம்ம என்னதான் ஏஎல்பி ஜோதிடத்தில் ராகுகேது இல்லை, செவ்வாய் இல்லை, லக்னம் மாறும்போது எல்லாமே மாறும் அப்படின்னாலும் நிறைய பேருக்கு திரும்ப திரும்ப ஒரே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. ராகுகேது 7வது வீட்டில் இருந்தால் பாதிக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக பாதிக்குங்க. அது எந்த பிறப்பு லக்னமாக இருந்தாலும் சரி, அட்சய லக்னமாக இருந்தாலும் சரி, ராகுகேது 7ல் இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில பாதிப்புகளை தரும். எனக்கு 7ல் ராகு இருக்கு, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அப்படி இப்படிங்கிறத விட என்னென்ன காரணங்கள்லாம் அந்த 7ல் ராகு கேதுக்கள் இருந்தால் பாதிப்புகளை உண்டாக்கும். 7ல் ராகு இருந்தால் லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கும். இப்படி ராகு கேது எப்போதுமே 180 டிகிரியில தான் இருப்பாங்க. அப்போ லக்னத்தில் ராகு கேது இருக்கு, 7ல் ராகு கேது இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ கவனமா இருக்கணும். இந்த ராகு கேதுன்னா முதல்ல யாரு அப்படின்னு நம்ம முதல்ல கவனிக்கணும். இந்த ராகுவும் கேதுவும் அசுர கிரகங்கள். நவகிரகங்கள்ல 7க்கு மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட நவகிரகங்கள். இந்த ரெண்டும் நிழல் கிரகங்கள். போனா போயிட்டு போகுது அப்படின்னு சேர்த்துக்கிட்டது. எதனால அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு கதை அப்படிங்கிறது. என்ன பண்ணுறாங்க, தேவர்கள் எப்போதுமே அசுரர்களோட போரிடுவதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. இந்த அசுரர்கள் தவம் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய வலிமை தேவர்களுக்கு கிடையாது. அவங்க அப்படியே கடுமையான தவம் இருப்பாங்க. அந்த தவத்தை மெச்சி மும்மூர்த்திகளும் வரம் கொடுத்துருவாங்க. அந்த வரத்தை வச்சு எல்லாரும் டார்கெட் பண்ணக்கூடிய ஒரே லோகம் இந்திரலோகம் மட்டும்தான். அதை தான் தேவலோகம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த இந்திரலோகத்தில் இந்த இந்திர பதவிக்கு மட்டும்தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே தாங்க எல்லா மகிழ்வான நிகழ்வுகளுமே இருக்குது. சோபமானத்திலிருந்து, சுறாபானத்திலிருந்து, பெண்கள்லேருந்து, மது, மங்கை, சுகபோக வாழ்க்கை, ரத்தினங்கள், ஆடல், பாடல், இசை, இலக்கியம், நாட்டியம் அத்தனையுமே குத்தைக்கு எடுத்து வச்சதில் இந்த தேவலோகம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த யாரு தான் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த அசுரர்கள் வேலையை தேவலோகத்தை கைப்பற்றணும், அந்த சொர்க்கலோகத்தை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்திர பதவிக்கு மட்டும்தான் அவ்வளோ டிமாண்டு. அப்போ இந்திரனோட மட்டும்தான் எல்லாரும் போட்டி போடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தேவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்னு சொல்லி மும்மூர்த்திகள்கிட்ட வேண்டும் போது அவங்க அமிர்தத்தை கடைங்க, அமிர்தத்தை எடுத்து, அமிர்தம் சாகாவரத்தை தரக்கூடியது அமிர்தம் மட்டும்தான். அப்போ அமிர்தத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி, அமிர்தத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பார்கடலை கடையணும். அந்த திருப்பார்கடலை கடையிறதுக்கு அவ்வளோ பெரிய மத்துக்கும் அவ்வளோ பெரிய இதுக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, திருப்பார்கடலில் கடையிறதுக்கு மந்திர மலை, மகாமேருன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர மலை அந்த மத்தாகவும், அதை கடையிறதுக்கு வாசுகிங்கிற நாகத்தை, பெரிய நாகத்தை அதை கயிறாகவும் பிடிச்சிக்கிறாங்க. சரி, இதை கடையிறதுக்குன்னா பலம் வேணும்ல. தேவர்களுக்கு பலம், உடல் பலம் கிடையாது. அப்போது என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி அசுரர்களை நம்மளோட கூட்டுக்கு இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தத்தில் உங்களுக்கும் நாங்கள் கொஞ்சம் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை, சமரச உடன்படிக்கை எப்போதுமே ஒரு வலிமையான பக்கம். விஷத்தை கக்குனா கூட அது அசுரர்கள் பக்கம் கக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வாசுகியுடைய தலைப்பக்கம் அசுரர்களையும் வாழ்பக்கம் தேவர்களும் நின்று அந்த மந்திரமலையை கடையிறாங்க. அது கடையும் போது அதுல இருந்து முதல்ல அவங்க அந்த பிடி, அசுரர்களுடைய பிடியை தாங்க முடியாத வாசுகி பாம்பு தன்னுடைய விஷத்தை திருப்பார்கடல்ல கக்கிடுது. சர்ப்பங்கள்லயே ரொம்ப தலைமையானது வாசுகி. அதனுடைய அந்த விஷத்தை அந்த லோகங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல, ரொம்ப அதிர்து. எல்லா ஜீவராசிகளும் அந்த விஷயத்துல வீணா போயிடுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, உடனே சிவபெருமான்கிட்ட போனோன்னா சிவபெருமான் அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து அப்படியே அருந்திடுறாரு. அறந்த உடனே பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, ஆகா சிவபெருமானுக்கு எல்லாம் ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்டத்தை அப்படியே பிடிச்சி கண்டத்திலேயே அந்த விஷத்தை நக்கிடுறாங்க. அதுதான் நீலகண்டனாக நமக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய ஒரு சொரூபம். அப்படி அந்த விஷத்தை அருந்திய அந்த வேகத்தில் சிவபெருமான் மயங்கி அம்பாள் மடியில் தலை சாத்து படைக்கக்கூடிய அந்த திருக்கோலம் தான் நம்ம இன்னைக்கு பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்கோலம். அந்த பிரதோஷ வேலையில் அந்த விஷத்தை அருந்திடுறாரு, அவர் மயங்கிடுறாரு. அவரை விடிய விடிய தூங்க விடாமல் பாதுகாக்கணும். அதுதான் அந்த மகா சிவராத்திரி வேலை அப்படிங்கிறது. இந்த மாதிரி நிறைய கதைக்குள் கதை கிளைகள் அப்படின்னு நிறைய இருந்தாலும் நம்ம முக்கியமா பாயிண்ட்டுக்கு வருவோம். இதுல அமிர்தத்தை கடைஞ்சி எடுத்துடுறாங்க. அதுல இருந்து ஒவ்வொன்னா காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், உச்சீஸ்வரைன்னு சொல்லி வெள்ளை குதிரை, இந்த மாதிரி நிறைய மகாலட்சுமி, சரஸ்வதி எல்லாருமே வர்றாங்க. எல்லாரும் ஒவ்வொன்றா பங்கு வச்சுக்கிறாங்க. கடைசியில் அமிர்தம் அப்படிங்கிறது வருது. அந்த அமிர்தம் என்ன பண்றாங்க, மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை முதல்ல தேவர்கள் பக்கம் மட்டும் தேவர்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு வரேன்னு சொல்லி 2 பக்கமும் அசுரர்களையும் தேவரையும் அமர வச்சு கொடுக்குறாங்க. அதுல ஒரு அசுரன் என்ன பண்றாரு, இவங்க எல்லாம் சூழ்ச்சிக்காரங்க, இவங்க எல்லாம் நம்மளை ஏமாத்தினாலும் ஏமாத்திடுவாங்க, அதனால நம்ம
எப்படியாவது அமிர்தத்தை நம்ம ஏமாறாமல் முதல்ல வாங்கிடணும்னு சொல்லிட்டு தேவ வடிவம் எடுத்து தேவர்களோட போய் அமர்ந்துடுறார். மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வர்றாரு, அசுரனுக்கும் கொடுத்துட்றாரு. கொடுத்த உடனே ஆஹா அசுரனுக்கு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சூரியனும் சந்திரனும் காமிச்சு கொடுத்துட்றாங்க. நீ அசுரனுக்கு தேவாமிரதத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குள்ளேயும் அந்த அசுரன் வந்து தேவாமிரதத்தை சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட உடனே இதை கேள்விப்பட்ட மகாவிஷ்ணு வந்து சக்கராயத்தை விட்டு அந்த அசுரனுடைய தலையை வெட்டிடுறார். அமிர்தத்தை உண்ட காரணத்தினால அவருக்கு சாகாவரம், அந்த சாகாவரம் பெற்றுட்டார். அதனால சாவுங்கிறது கிடையாது அமிர்தத்தை சாப்பிட்டதுனால. அப்ப என்ன பண்றாங்க, தலைவேறு உடல் வேறாக பிரிஞ்சு விழுந்துருது. அந்த பிரிஞ்சு விழுந்ததை அந்த உடலுக்கு அந்த இறப்பு தன்மை அப்படிங்கிறது மைனஸ் ஆயிடுது. அவங்க சாகாவரம் பெற்றவுடன் அந்த தலையும் முண்டமும் வெவ்வேறாக இருக்கு, அது எப்போதுமே ஒன்று சேர முடியாது. அதனால அந்த உடலுக்கு பாம்பு தலையையும் அந்த தலைக்கு பாம்பு உடலையும் கொடுத்து ராகு கேதுக்கள்னு சொல்லக்கூடிய நிழல் கிரகங்களாக மாற்றி அவங்க வந்து நவகிரகங்களோட சேர விட்டுடுறாங்க. அப்படி சேர்ந்தது தான் அந்த ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள் அப்படின்னு சொல்கிற கதைகளும் இருக்குது. அதோட இந்த ராகு கேது இவங்க 2 பேரும் சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்துறாங்க இல்லையா, இது இரவுனே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் நம்ம ராகு கேதுகளுடைய கிரகணங்கள். சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், ராகு கிரகஸ்தம்பம், கேது கிரகஸ்தம்பம், அது பாம்பு விழுங்குறதுன்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு. அப்போ இப்படிப்பட்ட அந்த அசுரர்கள் தான் ராகு கேதுக்கள். அவங்க வந்து அந்த அமிர்தத்தை உண்ட காரணத்தினால அந்த சாகாவரத்தை அடைஞ்சு நவகிரகங்கள் இருவராக சேர்ந்துட்டாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னா, தலை வெட்டப்பட்ட காரணத்தினால அந்த உடலாகிய அந்த கேது பகவானுக்கு அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. என்றான் உடம்புக்கு சிரசு தானே பிரதானம். அப்போ அந்த சிரஸே இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட முடியல, அனுபவிக்க முடியல. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு விரக்தியான மனநிலைக்கு இவங்க வந்துட்டாங்க. ஆனால் அந்த தலையாகி அந்த ராகு என்ன பண்ணுறாரு, ஆசைப்பட்டதெல்லாம் அவரால் சாப்பிட முடியுது, ஆனால் உடல் வந்து பாம்பினுடைய உடலாக மாறிடுது இல்லையா. அப்போ அதனால் அந்த மனித ரூபம் அவருக்கு இல்லாததுனால அவராலையும் அது ஒரு விதமான இதில் பண்ண முடியல. ஆனால் தலை இருக்கிறதுனால என்ன பண்ணுறாரு, அவர் எல்லாத்தையும் முழுங்கிடுறாரு. இந்த சர்ப்பங்கள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்களை பாம்பின் தலையாகவும் பாம்பின் உடலாகவும் அப்படின்னு உருவப்படுத்துகிறாங்க. அப்போ அதை என்ன பண்ணும், அந்த தலையை மட்டும் இறப்பையை வந்து எவ்வளோ பெரிய உணவாக இருந்தாலும் அது வந்து அசால்ட்டாக முழுங்கிடும். அதுதான் ராகு. இந்த ராகு என்ன பண்ணும், பிரம்மாண்டத்தின் வெளிப்பாடு. இந்த கேது என்ன பண்ணுது, சுருங்குதல், அந்த ஆசையை அனுபவிக்க முடியாத சுருங்குதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கேதுவுக்கு உரித்தானது. அப்போ எந்த இடத்துல கேது இருக்கோ அந்த காரகத்துவத்தை சுருக்கிடும், விரக்தியான ஒரு எண்ணத்தை அங்கு ஏற்படுத்திடும். உதாரணத்துக்கு லக்னத்தில் கேது 7 ராகுங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த லக்னத்தில் கேது இருக்கும்போது ஜாதகர் நிலை இங்கே சுருங்கக்கூடியதாகவும் லைஃப் பார்ட்னருடைய நிலை ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அப்போது உதாரணத்திற்கு ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னத்தில் கேது இருக்கு, 7 ராகில் இருந்தார், ஜாதகர் அவர் நினைச்சதை ஆசைப்பட்டதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளும். அங்கே 7ஆம் பாவம் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணத்தன்மையோடையும் இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள மனைவி அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார், கணவர் அதை பூர்த்தி செய்ய முடியாதவராக இருக்கார். இல்லை இது ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் மனைவி ரொம்ப பக்தி மார்க்கத்தில் போகும், கணவர் வந்து ரொம்ப ஆசைப்படுவார் மனைவியை நல்லா பார்த்துக்கணும், நம்ம மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு, அது நடக்காமல் போயிடும். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். இதுதான் அந்த ராகு கேது தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இது அப்படியே லக்னத்தில் ராகு 7 கேது மாற்றி போட்டுக்கோங்க. ஜாதகர் ரொம்ப பிரம்மாண்டமாக ஆசைப்படுறவராக இருப்பார், பேராசைப்படக்கூடியவராக இருப்பார். ஆப்போசிட் என்னாகும், ரொம்ப விரக்தியான சுருங்கக்கூடிய நிகழ்வுகளில் உள்ள ஒரு வரன் தான் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இங்கே ஜாதகர் ரொம்ப ஆசைப்பட்டு ரொம்ப சுபபோகங்களெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைப்பாரு. அங்கே கேது 7 இருக்கிறதுனால மனைவி எப்படி இருப்பாங்க, ரொம்ப பக்தியாகவோ அல்லது கணவன் பக்தியாகவோ ஆன்மீகத்துக்குள்ளே போகிறவராக இருப்பாங்க. அப்போ இந்த 2க்கும் உள்ள அசுர குணங்கள் இயல்பையிலேயே இந்த ராகு கேதுக்கு அசுர குணங்கள் தான் இருக்கு, அதனால அவங்க நல்லது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பொதுவான ஒரு வேதிக் அஸ்ட்ராலஜியில் சொல்லப்படுது. சரி, நம்ம இங்கே ஏஎல்பி ஜோதிடத்தில் எப்படி அதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த லக்னத்தில் கேது இருந்து 7 ராகு இருக்கு, சில லக்னங்களுக்கு சூப்பர் யோகத்தை தரும் அப்படின்னு சொல்றது உண்டு. என்னென்ன லக்னங்க, மேஷ லக்னம், மிதுன லக்னம், சிம்ம லக்னம், அது இல்லாமல் துலாம் லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம். இந்த 6 லக்னங்களில் அஸ்வினி, மகம், மூலம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த ராகு கேதுக்களின் நட்சத்திரங்கள் பயணிக்கும் போது இந்த 1லேயோ 7லேயோ இருக்காங்கன்னா அது அவங்களுக்கு நல்லதையே பண்ணும். எதிர்பாராத திடீர் திருமணத்தை ஏற்படுத்தும், எதிர்பாராத திடீர் வருமானத்தை கொடுத்துடும், எந்த நிகழ்வாக இருந்தாலும் திடீர்னு அவங்களுக்கு ஏற்படும், அது அவங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அதற்கு மாறாக வேற எந்த லக்னமாக இருந்தாலும் ராகு கேதுக்கள் அவங்க லக்னத்தோடையோ 7ஆம் இடத்தோடையோ தொடர்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அவஸ்தைகளை
சந்திச்சு தான் ஆகணும். அது ஒரு மாற்று கருத்தே கிடையாது. அப்போது இந்த ராகு நிற்கக்கூடிய இடத்துல, கேது நிற்கக்கூடிய இடத்துல இருக்கிறத வச்சு நம்ம பலன் எடுக்கிறதை விட, அந்த ராகுகேதுகளுடைய நட்சத்திரங்களோ அல்லது தசா புத்தி அந்தரங்களோ செயல்படும் போது தான் அந்த ராகுகேது தன்னுடைய வீரியத்தை முழுமையாக காமிக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். அதனால லைஃப் டைமும் 7ல் ராகு இருக்குப்பா, லக்னத்தில் கேது இருப்பா, வாழ்க்கையே வேஸ்ட்டுப்பா அப்படின்லாம் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அதுக்கு ராகுகேதுகள் மட்டுமே காரணமாக அமைவது இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். பிறப்பு ஜாதகத்தில் ராகுகேது இருக்குது. இன்றைக்கி அட்சய லக்னம் உங்களுக்கு 3 கட்டம் தாண்டி 30 to 40 வயசில் ஒரு லக்னம் போகுது அப்படின்னா இன்றைக்கி ராகுகேது லக்னத்தில் இருக்காது. அதனால் ராகுகேதுகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது. ராகுகேதுக்கள் எந்த இடத்துல இருக்கிறார்களோ ராகு இருக்கக்கூடிய இடத்தை பிரமாணப்படுத்தும், விரிவுபடுத்தும், ஒரு மாயாஜாலத்தை ஏற்படுத்திடும். அதாவது இருக்கிறத இல்லாதது மாதிரியும் இல்லாத இருக்கிற மாதிரியும் காமிக்கக்கூடியதில் ராகு ரொம்ப கில்லாடி. படத்தில் சூர்யா கூட பண்ணியிருப்பார் அந்த பகடை உருட்டுறதுல, அது ரொம்ப ஜகஜாலமாக உருட்டுவார். அந்த மாதிரி அவர் சொன்னதெல்லாம் அந்த பகடைக்காய் அப்படிங்கிறது கேட்கும். அந்த மாதிரி சில நேரங்களில் ராகு நம்மளை ஆசை காட்டி மோசம் செய்துவிடும். கேது நமக்கு ஆசைப்பட்டதை கொடுக்காமல் மோசம் செய்யும். இதுதாங்க ராகுகேதுக்குள்ள வித்தியாசம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராகுகேதுக்கள் என்பது நம்மளை பக்குவப்படுத்துவதற்கான நேரம். அந்த நேரத்தில் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சிக்கல்கள் வரும். திடீர்னு பிரச்சனைகள் ஜாஸ்தியாகும். இது என்ன காரணம், ஏன் காரணம், எங்கிருந்து பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும். அதனால அந்த ராகுகேது நட்சத்திரங்கள் நடக்கும்போது ரொம்ப கவனமாக பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். அதில் இப்போ சுவாதியின் ராகுவோ அல்லது திருவாதிரையின் ராகுவோ சதயத்தின் ராகுவோ அந்த லக்னத்தை இயக்குமானால் கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பாதகம் அப்படிங்கிறது கிடையாது. 7ல் ராகுகேது இருப்பது நன்மைகளையே தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இந்த ராகுகேதுக்கு பிரீத்தி என்னங்க? இந்த ராகு அதுதானே நிறைய பேருடைய கேள்வியாக இருக்குது. பரிகாரம் என்ன? இந்த கேது 2 பேருமே தலையற்ற உடலற்ற கிரகங்கள் இல்லையா? அப்போது மனித உடலை தவிர, மனித முகத்தை தவிர மற்ற முக வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ராகுகேதுக்களுக்கு வழிபாட்டுக்குரியதாக எடுத்துக்கலாம். கேதுன்னா கேதுவின் அதிதேவதை விநாயக பெருமான். அப்போ விநாயகர் கோவில் தான் கேதுவுக்குரிய பிரதிஸ்தலமாக இருக்கு. ராகு அப்படின்னா இந்த ராகுவுடைய தன்மை துர்க்கை, அதுவும் உக்ர தெய்வங்கள்லையும் மனித முகமற்ற பிரத்யங்கராவாக இருக்கட்டும், வாராகியா இருக்கட்டும், சர்வேஸ்வரராக இருக்கட்டும், இது எல்லாமே ராகு காலத்தில் வழிபடுவதற்கு உகந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுல முக்கியமா பிரத்யங்கராவும் சர்வேஸ்வரரும் இந்த ராகு கேது கிளைக்கு அதர்வண வேதத்தின் காளியாக இருப்பவள் ராகுவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால ராகு 7ல் இருக்குன்னா நீங்க கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் சர்வேஸ்வரர் வழிபாடு, பிரத்யங்கரா வழிபாடும் பண்ணுங்க. கேது லக்னத்திலேயோ 7லையோ இருக்குது அப்படின்னா விநாயகர் வழிபாடு தொடர்ச்சியாக நீங்கள் கம்பல்சரி 21 முறை தொடர்ச்சியாக விநாயகரை வழிபட வேண்டும். 21 நாட்கள் வழிபட வேண்டும். அதுவே உங்களுக்கான சிறந்த பரிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால அனாவசியமாக ராகுகேதுகளை நினச்சி பயப்பட வேண்டாம். அதுக்காக பயப்படாமையும் இருக்க வேண்டாம். ஏன்னா அவங்க அசுரர்கள், பிரச்சனைகளை மட்டும்தான் செய்வார்கள். விருப்பப்பட்டால் தூக்கி கூட கொடுத்துருவாங்க, விருப்பம் இல்லைன்னா தூக்கி போட்டு மேய்ச்சிடுவாங்க. அதுதான் அவங்களுடைய நிகழ்வு. அதை நம்ம முன்னோர்கள் எப்படி வகுத்திருக்காங்கன்னா, நம்மளுடைய பூர்வ புண்ணிய கணக்குகளை நிழல் கிரகங்களாக வாட்ச் பண்ணி அதை சரி செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு ராகுகேதுகள்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம செய்த வினைப்பயன் ராகுடைய நட்சத்திரமோ கேதுடைய நட்சத்திரமோ அட்சய லக்னத்தை இயக்கும் போது அல்லது அட்சய ராசியாக ராகுகேது நட்சத்திரங்கள் இயங்கி கேது திசையோ ராகு திசையை இயக்கும் போது ஒருத்தர் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில ஒரு கடைக்கு 4 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நல்ல இடத்துல இருக்காங்கன்னாலும் அது ராகு தான் சப்போர்ட் பண்ணுது, கேது தான் சப்போர்ட் பண்ணுது. இல்லை அவங்க பெரியசா ஆரம்பிச்சு நொடிச்சு போயிட்டாங்கன்னாலும் அந்த நஷ்டத்தையும் ராகு கேதுக்கள் தான் உருவாக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால ராகு கேதுக்களும் நல்லவர்களே. சுட்டரிக்கும் சூரியனையும் சுடரொளி சந்திரனையும் சூழ்ச்சியாய் விழுங்க வல்ல சூராதி ராகு கேதின் சூட்சுமங்கள் உரைக்க கேளே. கேந்திரத்தில் கோணத்தில் கேடில்லா உச்சத்தில் பாம்பிருக்க பாத்திரம் கையில் ஏந்தி பரதேசியாய் அலைந்த பலர் பாம்பிரண்டு உதவியாரே. பாராண்ட விந்தை பல பார்வுலகில் உண்டு பாரு. உண்டென்றால் யார் என்று உரைக்கின்றேன் கேள்மகனே. குஷ்டரோகி திரிசங்கு குபேர வாழ்வு பெற்றதும் மடப்பள்ளி நலராஜன் மன்னன் ஆனதும் வாழ்விழந்து வதனமிழந்து கட்டியவளை ஏலம் விட்டு கண்ணீர் சிந்தி எழில் மகனை பிரிந்தெழுது சுருகாட்டு பிணமரித்த ஹரிச்சந்திரன் சுகவாழ்வு பெற்றதும் சூக்கும பாம்பிரண்டின் சுந்தர விந்தையப்பா. சுங்கனோடு சுகம் கெட்டு சுகபோகம் தான் கெட்டு மந்தனோடு மந்திரியும் கெட்டு மாள் கெட்டு மங்களன் கெட்டு விதி கெட்டு கதி கெட்டு போனாலும் மாபாம்பின் தயவாளே மன்னனாவான் என்றறியேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அந்த அளவுக்கு இந்த ராகுகேதுக்கள் அந்த சூரியன் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ராகுகேதுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொன்று நலன். அந்த நலனுடைய வரலாறு படிச்சாவே அதில் தெரியும். கலியின் தார்க்கத்தை, அதாவது சனீஸ்வரன் தந்த அந்த பெரிய பாதிப்பில் இருந்து அவருக்கு ஒரு கவசத்தை கொடுத்து பாதுகாத்தது, அவருடைய உருவை மாற்றி பாதுகாத்தது கார்கோடகன் அப்படிங்கிற நாகம்தான்.
அதை வந்து ராகுவுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி அரிச்சந்திர புராணத்திலையும் கேள்விப்பட்டிங்கன்னா, அவர் பையனை பாம்பு தீண்டி எப்போ அவருக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைக்குது, அவர் பையனை பாம்பு தீண்டிருது. அதன் உச்சபட்ச காட்சியாக அந்த பையனுக்கு அவரே மயான பூஜை பண்ணுறார், பிரேதத்தை இது பண்ணுறதுக்கு. அதுக்கு மனமிறங்கி தான் அப்புறம் தெய்வங்கள்லாம் வந்து அவங்களுக்கு திரும்ப ஆசி கொடுத்து அந்த ஹரிச்சந்திர புராணத்தை அதை நிறைவு பண்ணி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ராகு கேதுக்கள் நலபுராணத்திலையும் ஹரிச்சந்திர புராணத்திலையும் அவங்களுக்கு உதவியாக இருந்தது. திரிசங்குக்கு சொர்க்கம், திரிசங்கு சொர்க்கம்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சொர்க்கலோகத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த திரிசங்கு சொர்க்கம், அது கிடைப்பதற்கும் ராகு தான் காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்ப்பங்களும் நமக்கு நன்மைகளை தரும், பிரம்மாண்டமான யோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சில இடங்கள் நிற்கக்கூடாத இடங்களில் நிற்கும்போது நம்மளை பெரிய அளவில் இருந்தவங்களை குப்பரை தள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பதும் அதுதான். அதனால் ராகு கேதுகளை பொறுத்தளவில் நம்ம எங்கே நிற்குது, எப்படி நிற்குது, எந்த நட்சத்திரத்தில் பயணிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ராகுவின் நட்சத்திரமோ கேதுவின் நட்சத்திரமோ இயங்கி 7ல் ராகு கேது இருக்கும்போது அது நன்மைகளையே தரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ராகுகேதுகளை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம். ராகுகேதுக்கள் நமக்கு பக்குவமான ஒரு நிகழ்வுகளை, நாம் செய்த வினைகளின் தண்டனைகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மாற்று கருத்துடைய மாற்று சிந்தனைகளுக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக விளங்குவதால் நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் மாற்றி யோசித்தோம் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையில் சகல சௌபாகியங்களையும் பெற முடியும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.